ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மனுஷனோட தலையை துண்டிச்சுட்டா வெறும் 3 to 6 நிமிஷத்துல செத்துருவாரு. ஆனா அமெரிக்கால ஒரு கோழி தலையே இல்லாம 18 மாசம் வாழ்ந்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சரியா 1945 செப்டம்பர்ல லார்ட் ஆல்சன்ங்கிற ஒரு விவசாயி நைட்டு சாப்பாடுக்கு சிக்கன் தந்தூரி வைக்கலாம்னு ஒரு கோழியை பிடிச்சு அதோட தலையை 2 வெட்டி இருக்காரு. வெட்டின அடுத்த செகண்டே அவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக். அந்த கோழியோட தலை துண்டா போனது மட்டும் இல்லாம அந்த கோழி அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருச்சான். இது எப்படா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த கோழியை வெட்டும் போது அதோட ஃபுட் பைப் அப்புறம் பிரைன் ஸ்டெம்ஸ் இந்த 2ஐயும் வெட்டாம அப்படியே விட்டுருக்காரு. அதனால அந்த கோழி தலையே இல்லைனாலும் தலை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தரையை கொத்த ட்ரை பண்ணிருக்கு. இதனாலேயே அந்த டைம்ல அந்த கோழி பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு. அதுக்காகவே அதை பாக்குறதுக்காக ஏகப்பட்ட பேர் காசு கொடுத்துட்டு லைன்ல நின்று பாத்துட்டு போவாங்களாம். அந்த கோழிக்கு அவர் எப்படி சாப்பாடு போடுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஐ டிராப்ஸ் போடுற டப்பால மில்க், வாட்டர் அப்புறம் கொஞ்சம் கிரைன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஜூஸ் மாதிரி அதோட ஃபுட் பைப்ல டைரக்டாவே ஊத்திடுவாராம். அந்த கோழிக்கு தலையே இல்லாதனால அடிக்கடி டஸ்ட் மூலமா மூச்சு திணறல் ஏற்படுமாங்க. ஒரு நாள் நைட்டு அப்படிதான் அதுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அந்நேரம் அவர் அதோட விண்டு பைப்பை கிளீன் பண்றதுக்கு வச்சிருந்த அந்த ஏர் டிராப்பரை வீட்லயே மறந்து வச்சுட்டு போனதுனால அந்த கோழி மூச்சு திணறி மறுகையா ஆயிருச்சு கைஸ். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதோட ஹோம் டவுன் அதாவது ஃப்ரூட்டாங்கிற ஒரு ஊர்ல தி ஹெட்லெஸ் சிக்கன் டேன்னு ஒரு நாளை செலிப்ரேட் பண்ணி அன்னைக்கு சிக்கன் டான்ஸ், ரேஸ், ஸ்டாச்சூஸ்னு அந்த மக்கள் அந்த கோழியை கொண்டாடுறாங்க கைஸ். தலை இல்லாத அந்த ஒரு கோழியே இவ்வளவு ஃபேமஸ் ஆகும் போது தலை இருக்கிற நம்மளால எவ்வளவு ஃபேமஸ் ஆக முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க.